இலை புலி, இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள போய் வேவு பாருனா இங்க மல்லாக்க படிச்சு தூங்கிட்டு இருக்க. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அதை ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கு. அட என்னண்ணே, அதெல்லாம் நான் பார்க்காமையா இங்கே வந்து உட்காந்துருப்பேன். அந்த நீலிமாவும் நெசமாயாவும் அவங்க பயிற்சி பண்ணுற கூடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே தான் இருக்காங்க. இப்போ எல்லா பயிற்சியும் நீலிமாவோட தம்பிக்கிட்ட இந்த நெசமாயை கற்றுக்கிட்டான். போட்டிக்கும் தயாராக தான் இருக்காங்க. சரிடா, அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருந்தேனா என்கிட்ட வந்து சொல்லி தொலைய வேண்டியதானடா. இங்க வந்து படுத்துட்டு இருக்க. அது அது இல்லைண்ணே, கொஞ்சம் காத்தாட உட்காந்தேன், அப்படியே தூங்கிட்டேனே. என்னத்த பண்ணீங்க? உருப்படியா ஏதாவது ஒருவேளை பார்த்துருக்கேன்னு சொல்ல. விடுதலா, அப்பாவோட நீயும் வீட்டுக்கு போ. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு விடுதலா. எங்களை தான் நீ சாப்பிட வச்ச, ஆனா நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. போய் சாப்பிட்டு வாமா. நீங்க இப்படி இருக்கிறப்ப உங்களை எப்படி நான் தனியா விட்டு போவேன்? நீ எங்களுக்கு மருமகளை வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்மா. அது சீக்கிரம் நடக்கணும் தான் எங்களோட ஆசை. விக்ரமுக்கு சீக்கிரம் சரியாகணும். விக்ரமோட ஃப்ரெண்டு 2 பேருமே வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீ அப்போட கிளம்பி போமா. அவங்க வரவும் அவங்க எங்களை பார்த்துக்குருவாங்கம்மா. நீ போயிட்டு வாமா. இதோ அவங்களே வந்துட்டாங்க. நீ போயிட்டு வாமா விருதுல. அம்மா இப்படி இருக்கிறப்ப எப்படி நான் விட்டுட்டு போறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ போயிட்டு வா. அதான் எல்லாரும் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே விருதுல்லா, வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் கூட வரலாம். சரிப்பா, விக்ரம பார்த்துக்கோங்க. எதுனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணிடுங்க. சரிம்மா, கண்டிப்பா. உனக்கு சொல்லாமலையா?